வணக்கம். இன்று என்னை கவர்ந்த திரை இசை பாடல் வரிசையில் என்னை கவர்ந்த மற்றும் ஒரு அற்புதமான பாடலை எடுத்துக்கொண்டு உங்களிடம் வந்திருக்கிறேன். இந்த பாடலை பாடல் என்று சொல்வதை காட்டிலும் ஒரு காவியம் என்று சொல்லலாம். 3 நிமிடங்களில் 15 வரிகளில் மாவீரன் கர்ணனின் முழு வரலாற்றையும் சொல்ல முடியுமா? முடியும் என்றால் அது கவியரசு கண்ணதாசனால் மட்டும்தான் முடியும். ஆம், கர்ணன் படத்தில் இடம்பெற்ற இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்ற பாடலை தான் இன்று பார்க்க போகிறோம். இந்த பாடலினுடைய அனைத்து வகையான சிறப்பம்சங்களையும் பார்க்க போகிறோம். இந்த பாடலில் அமைந்துள்ள வரலாற்று பின்னணிகளையும் பார்க்க போகிறோம். இந்த பாடல் 1964ஆம் ஆண்டு வெளிவந்தது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கவியரசு கண்ணதாசன் இயற்றியிருக்கிறார் பாடல்களை. பாடல்கள் அனைத்துமே அற்புதமானவை. இந்த பாடல் கர்ணனுடைய முழு வாழ்க்கையையும் அவன் எவ்வளவு பரிதாபத்துக்குரியவன் என்பதையும் இந்த 3 நிமிஷத்தில் அவர் சொல்றார். கேட்கும் போதே அற்புதமாக இருக்கும். இந்த பாடலினுடைய பின்னணியில் அமைந்துள்ள அந்த வரலாற்று பின்னணிகளையும் நம்ம சேர்ந்து பார்க்க போறோம். பாட்டை முயற்சி பண்ணி பார்க்குறேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா நானும் உன்பழி கொண்டேனடா, நானும் உன்பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவன் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. இதான் பாடல். கர்ணனுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய சம்பவங்கள் அனைத்தையுமே இந்த 3 நிமிஷத்தில் கொண்டு வந்துட்டாரு கவிஞர். முதல் சரணத்தை பாருங்க. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பழி ஏற்றாயடா நானும் உன்பழி கொண்டேனடா, நானும் உன்பழி கொண்டேனடா.
தாய்க்கு நீ மகன் இல்லை, தாய்க்கு ஏன் அவன் மகனாக இல்லாமல் போனான்? குந்தி தேவி துர்வாச முனிவரிடம் 5 வரங்களை பெற்றாள். அதன்படி அவள் எந்த கடவுளர்களை நினைத்து கொள்கிறாளோ அந்த கடவுளர்களின் சக்தியில் அவளுக்கு பிள்ளை பிறக்கும் என்பது வரம். 5 தடவை அதை நினைக்கலாம். வரம் வாங்கிவிட்டால் சும்மா இருக்க வேண்டிதானே? வாலிப விளையாட்டு, வாலிப துடுக்கு மிடுக்கு, கேலி கிண்டல் நிறைந்த இளமை பருவம். அவ என்ன செஞ்சிட்டா? ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணி பார்ப்பமே அப்படி என்று விபரீத விளையாட்டுக்கு ஆசைப்பட்டான். சூரிய கடவுளை நினைத்து எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று அந்த முதல் வரத்தை பிரயோகம் செய்தாள். அற்புதமான ஒரு குழந்தை கவச குண்டலங்களோடு பிறந்தது. ஆகா, பிள்ளை பிறந்துடுச்சே, இதோட அரண்மனைக்கு போனால் நம்மளை மதிக்க மாட்டாங்களே, நம்மளை கேவலமாக பேசுவாங்களேன்னு சொல்லி அதை ஒரு பெட்டியில் வச்சு அனுப்பிட்டா. அதை ஒரு தேரோட்டி எடுத்து வளர்த்தாரு. அதான் தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பலி ஏற்றாயடா, நானும் உன்பலி கொண்டேனடா. தம்பிக்கு அண்ணன் இல்லாமல் எப்படி போய்விட்டான்? கடைசியில் குருஷேத்திர போர் துவங்குவதற்கு முன்பாகத்தான், குருஷேத்திர போர் தொடங்குவதற்கு முன்பாகத்தான் குந்திக்கு தெரிகிறது கர்ணன் நாம் ஆற்றில் விட்ட பிள்ளை என்று. அப்போ குந்தி மனம் பதபதைக்கிறார். ஒருவேளை கர்ணன் அர்ஜுனனை கொன்றுவிட்டால் என்ன செய்வது? அல்லது அர்ஜுனன் கர்ணனை கொன்றுவிட்டால் என்ன செய்வது? எப்படியும் நமக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் போய்விடுமே என்று ஓடோடி வருகிறாள். கர்ணனிடம் நான் தான் உன்னுடைய அன்னை என்று சொல்கிறாள். அந்த சேலையை எடுத்து போத்தின உடனே அது நிறுவனமாகி விடுகிறது. கர்ணன் உள்ளம் மகிழ்ந்தான். இவ்வளவு நாள் இல்லாமல் இப்பொழுது ஏம்மா வந்திருக்கிறாய் என்று கேட்கிறான். உன்னிடம் 2 வரங்கள் வேண்டும். நீ போர் புரியாமல் இருப்பதற்கு முடியுமா? அது முடியாது. எப்படியும் நீ போர் புரிய செல்வாய். அப்படியென்றால் நீ அர்ஜுனனை தவிர மற்ற 4வரையும் கொல்லக்கூடாது என்று ஒரு வரம். சரி தந்தேன். இன்னொரு வரம், உன்னுடைய நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேல் பிரயோகம் பண்ணக்கூடாது என்று வரம் வாங்கிவிட்டாள். ஏன்னா அர்ஜுனன் ஒருத்தன்தான் இவன் நிகரானவன், மற்ற 4 பேரை இவன் தாக்குனா கொண்டு விடுவாங்கிறதுனால அர்ஜுனனை மட்டும்தான் நீ கொல்லணும்னு ஒரு வரமும், அர்ஜுனன் மேல் நாகாஸ்திரத்தை ஒரு தடவை தான் பிரயோகிக்கணும்னு ஒரு வரத்தையும் வாங்கிட்டான். எப்படியாவது ஒரு பிள்ளை நமக்கு மிஞ்சணும்னு நினைச்சான். அதான் தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பலி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. தம்பிமார்கள்லாம் தன்னுடைய தம்பிமார்கள்னு தெரிந்தும் போரிட வேண்டி இருக்கிறது. ஏன்னா துரியோதனை விட்டு விட்டு வர முடியாதல்லவா. தெரிந்தோ தெரியாமலோ துரியோதனிடம் நட்பு கொண்டு விட்டான். அவன் அன்று ஒரு துன்பத்தில் இருந்த பொழுது அவனுடைய பிறப்பை கேளிக்கையாக்கி அவன் வில்வித்தை போட்டியில் கலந்து கொள்ள முடியாது என்று சொன்னபோது அவனை ஒரு தேசத்திற்கு மன்னனாக்கி அவனுடைய மானத்தை காத்தவன் துரியோதனன் என்பதால் துரியோதனுடன் நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறான். துரியோதனன் கெட்டவனாக இருந்தாலும் நட்பு விஷயத்தில் உன்னதமானவன். அதனால் நட்புக்கு துரோகம் பண்ண முடியாது. அதனால் அவன் தம்பிக்கு அண்ணனாக இருக்க முடியவில்லை. தம்பிமார்களுடைய சண்டை போட வேண்டியிருந்தது. ஒவ்வொரு வரியிலையும் எப்படி வரலாற்றை கொண்டு வராரு பாருங்க. தாய்க்கு நீ மகன் இல்லை, தம்பிக்கு அண்ணன் இல்லை, ஊர்பலி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. ஊர்பலியை ஏன் ஏற்றான்? தேரோட்டி மகன் என்றுதான் ஊரெல்லாம் சொல்கிறது. யார் இவனை பெற்றவர்கள் என்று தெரியவில்லையே என்று ஊராரனுடைய பள்ளிச்சொல்லுக்கெல்லாம் ஆளாகி கொண்டிருக்கிறான். நானும் உன் பழி கொண்டேனடா என்று கிருஷ்ணன் ஏன் சொல்கிறான்? அவனுடைய உயிரை தான் செய்த புண்ணியத்தை புறம் கேட்டு பெற்று அவனுடைய உயிரை வாங்குவதற்காக வருகிறான்.
மகாவிஷ்ணு பிரபு கண்ணன். அப்போ அதுவும் பழிபாவம் தானே, அதான் நானும் முன்பழி கொண்டேனடா. அடுத்த வழி பாருங்க. மன்னவன் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவேனடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. ஏன் மன்னித்து அருளணும்? உனக்கு பணி செய்வது போல வந்து உன்னுடைய புண்ணியங்களை எல்லாம் யாசகமாக கேட்டு பெற்று உன்னுடைய உயிர் போவதற்கு காரணமாக இருக்க போகிறேன், என்னை மன்னித்து அருள்வாயப்பா அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு. மன்னவன் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. அடுத்துதான் முக்கியமான வரி. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. துரியோதனன் உன்னுடைய மானத்தை அன்று காப்பாற்றியதால் நீ அவனுக்கு நட்பு பாராட்டி அவனுடனே இருக்கிறாய். உன்னுடைய செஞ்சோற்று கடனை தீர்ப்பதற்காக நீ போரில் தர்மம்தான் வெல்லும் என்று தெரிந்தும் துரியோதனன் நிச்சயமாக தோற்பான், அவனிடம் நியாயமில்லை, நேர்மை இல்லை, நீதி இல்லை, எப்பொழுதுமே நியாயம் நேர்மை நீதிதான் வெல்லும், ஆக பாண்டவர்கள் தான் வெல்வார்கள் என்று தெரிந்தும் நீ உன்னுடைய செஞ்சோற்றை கடனை தீர்ப்பதற்காக துரியோதனிடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்து விட்டாயே. வஞ்சகன் கண்ணன் அவன் உன்னை பல நிலைகளிலும் உன்னை ஏமாற்றித்தானே இந்த நிலையை கொண்டு வந்திருக்கிறான். சாதாரணமாக விட்டிருந்தால் நீ போரில் வென்றிருப்பாய். என்ன செய்தான்? போர் துவங்குவதற்கு முன்னாலேயே, பல காலங்களுக்கு முன்னாலேயே இந்திரனை அனுப்பி உன்னுடைய கவசங்களையும் இந்த கவசம் மார்போடு ஒட்டி பிறந்த கவசத்தையும் குண்டலங்களையும் கேட்டு பெற்றுவிட்டானே. சூரியனுடைய சக்தியில பிறந்தவன் கர்ணன், யமனுடைய சக்தியில பிறந்தது தர்மன், வாயுனுடைய சக்தியில பிறந்தது பீமன், இந்திரனுடைய சக்தியில பிறந்தது அர்ஜுனன். அப்போ அர்ஜுனன் இந்திரனின் புதல்வன் ஆகிறான். தன்னுடைய புதல்வன் போரில் கொல்லப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவே இந்திரன் போர் தொடங்குவதற்கு 12 காலத்துக்கு முன்பாகவே கர்ணனிடம் கவசங்களையும் குண்டலங்களையும் கண்ணனின் சூழ்ச்சியின்படி கேட்டு பெற்றுக்கொண்டு விட்டான். அதான் வஞ்சகன் கண்ணன். சரி, போரிடவாது செய்து வெற்றி பெறலாம் என்றால் நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேலே பிரவேசிக்க பண்ணக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டா குந்தி. அர்ஜுனனை தவிர மற்ற யாரையும் கொல்லக்கூடாதுன்ட்டா. நாகாஸ்திரத்தை ஒரு தடவை பிரயோகம் பண்ணுறதுக்கு எடுத்தான். அப்போ அவனுடைய தேரோட்டி சொன்னான், நெஞ்சுக்கு குறிவை என்று சொன்னான். இல்லை, எனக்கு அர்ஜுனனின் தலை வேண்டும் என்று இவன் தான் கழுத்துக்கு குறிவைத்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. நெஞ்சுக்கு குறிவைத்திருந்தால் கிருஷ்ண பரமாத்மா ஒரு அடி அமுக்கும் போது தலையவாது வெட்டியிருக்கும். ஆனால் கர்ணன் அதை இந்த தேரோட்டி சல்லியன் சொன்ன யோசனையை கேட்கவில்லை. தலைக்குத்தான் குறிவைப்பேன் வச்சான். நாகாஸ்திரத்தை தலைக்கு கழுத்துக்கு குறிவைக்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா தான் தேரோட்டியாக அர்ஜுனனுக்கு இருந்தான். தேரை ஒரு அடி அமுக்குனான். அது கிரீடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு போய்விட்டது. மறுமுறை பிரயோகிக்க முடியவில்லை. இந்த வரங்கல்னு சொன்னதே கண்ணன் தான். அப்போ எல்லாமே வஞ்சக வலையின் காரணமாக, கண்ணன் விரித்த வலையின் காரணமாக அவன் உயிர் போக போகிறது. சரி, தேர்ச்சக்கரம் பதிஞ்சிருச்சு, அதை எடுக்கலாம்னு பார்த்தா அந்த மந்திரம் மறந்து போச்சு. ஏன் மந்திரம் மறந்து போச்சு? பரசுராமன் பிராமணர்களுக்கு மட்டுமே வில்வித்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரதம் பூண்டவர். துரியோதனன் என்ன செஞ்சான்? எப்பா, நீ அர்ஜுனனை வெல்ல வேண்டும் என்றால்
நீ பரசுராமனிடம் சென்று வில்வித்தையினுடைய மேன்மைகளை கற்று வர வேண்டும், பிராமண வேஷம் போட்டு போன்னு சொல்லி அவன் தான் சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு இவன் பிராமண வேஷம் போட்டு பரசுராமனிடம் வில்வித்தையினுடைய மகிமையை எல்லாம் கேட்டு பெற்று விட்டான். இன்னும் ஓரிரு நாட்களில் கல்வி முடிந்துவிடும் என்று இருக்கும் பொழுது ஒரு நாள் மதிய உணவு சாப்பிட்டு விட்டு பரசுராமன் கண்ணையர்ந்து தூங்க வேண்டும், உன் தலையில் உன் மடியில் உன் தொடையில் தலை வைத்து படுத்துக்கொள்கிறேன், உன் மடியில் தலை வைத்து படுத்துக்கொள்கிறேன் என்று பரசுராமன் கர்ணனின் மடியில் தலை வைத்து படுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு ராட்சச வண்டு வந்து கர்ணனுடைய தொடையை துளைக்க ஆரம்பித்தது. நம்ம தொடையை அசைச்சா குருவினுடைய தூக்கம் போயிருமே நினைச்சு பொறுத்து கொண்டே இருந்தான். அந்த வண்டானது கீழ்ப்பக்க தொடையில கடிச்சு மேல் பக்கம் வரைக்கும் வந்து வெளியே வந்து விட்டது. வண்டு ரத்தம் பீரிட்டு கொண்டு வெளியே வந்து விட்டது. அந்த இரத்தத்தில் நனைந்து பரசுராமன் எழுந்து விட்டார். எழுந்தவுடன் கேட்டார், நம்ம தூக்கம் களையக்கூடாதுன்னு பொறுத்திருக்கிறானே அப்படின்னு நினைக்காம நீ சத்திரியனா என்று கேட்டார். நீ நிச்சயமாக பிராமணன் இல்லை, இவ்வளவு வேதனையையும் வலியையும் ஒரு பிராமணனால பொறுத்து கொள்ள முடியாது. நீ யார்? நீ சத்திரியனாகத்தான் இருக்க வேண்டும் என்று கேட்டான். ஆமையா, நான் சத்திரியன்தான், துரியோதனன் சொல்லி வந்தேன். முக்கியமான நேரத்தில் நீ கற்ற விற்றையெல்லாம் மறந்து போக கடவுது என்று சாபமிட்டு விட்டார். அப்போ அதனாலதான் தேர்ச்சக்கரம் வந்து மண்ணில் புதையுண்டு கிடக்கும் பொழுது அதை தூக்கக்கூடிய மந்திரம் அவனுக்கு மறந்து விட்டது. அந்த சமயம் பார்த்து அர்ஜுனன் வில்லுகளை பாய்ச்சி அவனை நிலைகுலையை செய்து படுக்க வைத்து விட்டான். அப்படியும் அவனுடைய உயிர் போகவில்லை. ஏன் போகவில்லை என்று அர்ஜுனன் கேட்டான் கண்ணனிடம். அவன் ஏராளமான தான தர்மங்கள் செய்து புண்ணியங்கள் நிறைய அவன் கைவசம் இருக்கின்றன. அந்த புண்ணியங்களை எல்லாம் கேட்டு பெற்றால் என்று அவனுடைய உயிர் போகாது. அப்போ அதுக்கு நீங்களே ஒரு வழி செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அவன் ஏழை பிராமணன் மாறி வந்து அந்த புண்ணியங்களை எல்லாம் கேட்டு பெறுகிறான். ஆக இப்படிப்பட்ட வஞ்சக வலையில் எல்லாம் அவன் வீழ்ந்து சாக வேண்டிய நிலைக்கு ஆளாகிவிட்டானே. என்ன அற்புதமான பாடல்! 3 வரியில 3 நிமிஷத்துல 15 வரியில இவ்வளவு கர்ணனுடைய முழு வரலாற்றையும் கொண்டு வர முடியுமா? கவியரசு கண்ணதாசனால் மட்டும்தான் முடியும். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு என்னை கவர்ந்த திரைசை பாடல் நிகழ்ச்சியில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.